அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கிருபையை, மன்னிப்பு தன்மையை எந்த அளவிற்கு அடியானின் மீது விசாலப்படுத்தியிருக்கிறான் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைகளை வைத்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த திக்ர் இருக்கிறதே, இந்த துஆ இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறுபாவங்கள் யாவும் மன்னிக்கப்படும் என்பதாக. சிறுபாவங்கள் யாவும் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அந்த சிறுபாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் சரியே என்பதாக சொன்னார். இந்த வாசகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதனை நமக்கு விளக்கி தருகிறான் என்று சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவனாக இருக்கிறான். வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு பாவங்களை செய்ய, ஒரு பாவங்களை தடுக்க நாடினாலும், அல்லது ஒரு நல்லறங்கள் செய்ய முயன்றாலும், மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு எதுவுமே என்ன செய்ய முடியாது, இயலாதது. அல்லாஹ் நாடினாலன்றி இவையெல்லாம் நடக்காது என்பதாக அந்த தஸ்பீஹாத்தினுடைய விளக்கத்தில நமக்கு சொல்லுவார்கள். அதனால அல்லாஹு தாலா நமக்கு, அடியார்களுக்கு நன்மைகளை அதிகம் அதிகம் செய்வதற்குண்டான வாய்ப்பையும், நம்முடைய பாவங்களுக்கு, நாம் பல்வேறு நிலைகளில் உண்டான பாவங்களுக்கு ஒரு சில களிமாக்கள் அதற்கு பரிகாரமாக இருப்பது மிகச்சிறந்த பொக்கிஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து நமக்கு சொல்லுகிறார்கள். சுனனு திருமதியில் 3640வது ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். என்ற அளவு இது போன்ற தஸ்பீஹாத்துகளை நாம் அனுதினமும் ஓதி பாவங்களில்லா மனிதர்களாக, அடியார்களாக அல்லாஹ்விற்கு முன்னால் நம்மை நாம் சமர்ப்பிப்பதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.